இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் டாக்குமெண்ட்டை சைன் பண்றேன். ஐலி, நாம போட்ட போடு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாரு. எனக்கு தெரியாதா இவளை பத்தி? எப்போ என்ன பண்ணா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு அத்தனையும் அத்துப்புடி. லாயர், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அதான் சைன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. என்னங்க மேடம், நீங்க சைன் பண்ணுங்க. அவ்வளவுதானே? எல்லாம் பக்காவா முடிஞ்சதுல்ல? எல்லாம் முடிஞ்சது. அதை எடியா. இந்திராணி மேடம், நீங்க கோட் பண்ண அமௌண்ட்டுக்கான செக் இந்தாங்க. சித்தப்பா, உங்க கையாலே வாங்கிக்கோங்க. நான் வாங்கிக்கவா? வாங்கிக்கோங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நீங்க கட்ட போற தீம் பார்க் கவர்மெண்ட் ரூல்ஸ தாண்டி ஏதாவது இல்லீகலா இருந்துச்சு, என்னை பத்தி கேள்விப்பட்டதா சொன்னீங்கல்ல, பாத்துக்கோங்க. ரித்திகா, என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ற? கொஞ்ச நேரத்துல நானே பதறி போயிட்டேன் தெரியுமா? உனக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? ஆமா, உண்மையாவே நீ கோச்சுக்கிட்டு தான் வீட்டை விட்டு போனியா? பின்ன அந்த சிச்சுவேஷன்ல வீட்டை விட்டு போறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? ரித்திகா என்ன பாரு. இங்க பாரு, நான் அவ்வளவு சொல்லி நீ கேட்காம அக்கா கிட்ட பிடிவாதமா கேள்வி கேட்டதுனாலதான் நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். அதுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்லுவீங்களா? இல்ல ரித்திகா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? போ. நான் ஏதோ தெரியாம அப்படி தப்பா பேசிட்டேன். அதுக்காக அத்தனை பேரு முன்னாடியும் இப்படிதான் பேசுவீங்களா? சத்தியமா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரித்திகா, அழாத ரித்திகா. இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா? இங்க பாரு, அக்கா நமக்கு எது பண்ணாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால இனிமே இப்படி ஏதாவது கேட்கறதா இருந்தாலோ இல்ல ஏதாவது செய்யறதா இருந்தாலோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய், கேளு. ஓகே? இந்த பெரியவரு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக வழி கேக்குறாரு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல நமக்கு சரியாவே ட்ரீட்மெண்ட் பார்க்கலையே. இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனை. அப்புறம் இருந்தாலும் சொல்லுவோமேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வழி சொல்லிச்சான். உடனே அந்த வயசானவரு கடவுளா மாறி அது முன்னாடி நின்னு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாராம். ஆமாமா, கண்டிப்பா. அதுக்கு அந்த ஏஞ்சல் கடவுளை ஆச்சரியமா பார்த்து, இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் உங்களை பார்க்க முடிஞ்சது, அதே மாதிரி நான் காலம் முழுக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், சோ எனக்கு அந்த வரத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கான். கடவுள், நீ ரொம்ப நல்ல ஏஞ்சலா இருக்க, நீ கேட்ட வரத்தையே உனக்கு தரேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் கிட்ட யாரு வந்து ஹெல்ப் கேட்டாலும் அந்த ஏஞ்சல் கண்டிப்பா செய்யுமா. கடவுளும் அடிக்கடி அந்த ஏஞ்சல் முன்னாடி வந்து போவாராம். இது ஒரு கதை. எப்படி, நல்லா இருந்துச்சா? அவளுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா சொல்லும், கதை பிடிக்கலையா? கதை சொல்றாளாம், கதை படி. குழந்தைகிட்ட போய் கொள்ளுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. ஆர்த்தி, உனக்கு சித்தப்பா ஒரு கதை சொல்லட்டுமா? உன் சித்திய விட நான் சூப்பரா கதை சொல்லுவேன். அது வந்து ஒரு ஊர்ல ஒரு ஆமை இருந்துச்சாம். நாங்க சொன்னதையாவது ஃபுல்லா கேட்டா, ஆனா இங்க ம், வா இந்திரா. ஹே பாவை குட்டி, என்னடா என்ன இது? ஓ, நாளைக்கு ஸ்கூல்ல ரைட்டிங் காம்படிஷனா? ஆமா அண்ணி, ஒரு பத்திரிக்கை கம்பெனி சார்பா இந்த ஸ்டோரி காம்படிஷன் நாளைக்கு நடக்குது. ம். செலக்ட் ஆகுற டாப் 3 கதைய அவங்களோட பத்திரிக்கையில பப்ளிஷ் பண்ணுவாங்களாம். பாவையும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நேம் கொடுத்திருக்கான். அதான் உங்ககிட்ட வந்து கதை கேக்குறா. ஏன் வேற யார்கிட்டயும் கேட்கவே இல்லையா? அக்காவை எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தா, ஆனா பாவைக்கு எந்த கதையுமே பிடிக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கா. சரி, நான் சொல்றேன். ஆனா இப்போ இல்ல. அம்மா இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். அதனால நான் போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்லி கொடுக்கறேன். ஓகே பாவே, என்னடா இப்படி வந்து நிக்கிற? ஐயோ சாரி, உனக்கு நான் கதை சொல்றேன்னு சொன்னல, மறந்து போச்சுடா செல்லம். சரி, இப்ப என்ன? நீ நாளைக்கு காம்படிஷன்ல எழுத நான் உனக்கு ஒரு கதை சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, இப்போ உனக்கு நான் என்ன கதை சொல்லணும்? ஒரு ஊர்ல ஒரு தீய சக்தி இருந்துச்சு. 2 நல்ல சக்தி அத எதிர்த்து நின்னு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல எல்லாரும் நல்லவங்களா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கான எல்லா வசதியும் எல்லாருக்கும் இருந்துச்சு. எல்லாரும் அத வச்சு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தப்போ, ஒருத்தனுக்கு மட்டும் மத்த எல்லாரையும் விடவும் இன்னும் அதிகமா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது.